அது எப்படி முடியும்? கிரிஷ் அந்த வீட்ல தானே இருக்கான். நான் எப்படி போக முடியும்? அப்படின்னா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? உன் மாமியாருக்கு கலந்து கொடுத்துரு. பேசாம குடிச்சிட்டு அவங்க நல்லா தூங்கிடுவாங்க. அவங்க தூங்குற வரைக்கும் நீயும் அங்க நிம்மதியா இரு. பரவாயில்லையே, ரோஹிணியோட பழகி பழகி நீயும் ரோஹிணி மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டல. சூப்பர் ஐடியா மகேஸ்வரி. உனக்கு ஏத்த ஐடியா. நீ சொன்னதும் நல்ல ஐடியா தான் மகேஷ். எனக்கும் இதை விட வேற வழியும் தெரியல. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆண்டி கிட்ட இருந்து தப்பிக்கணும். அதுக்கு இது நல்ல ஐடியா தான். எனக்கு அது கொடு. ஏய் பாத்துடி, 4 மாத்திரையை சேர்த்து போட்டு ஒரேடியா போய் சேர்ந்துட்டு போறாங்க அவங்க. அப்புறம் உனக்கு வாழ்க்கை முழுக்க ஜெயில் தான். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாடி? நானே எவ்வளவு ப்ராப்ளம்ல இருக்கேன். நீ இதெல்லாம் புரிஞ்சுக்காமையே பேசிக்கிட்டு இருக்க. சரி, நான் ரொம்ப சீரியஸா தான் கேக்குறேன். எனக்கு இந்தா கொடு. ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். ஏதாவது சீரியஸ் ஆயிட போகுது. இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட டேப்லெட் இருக்குல்ல? என் ஹஸ்பண்ட் தூக்கம் வரலன்னு அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. இருக்கு, இரு எடுத்துட்டு வரேன். அடி பாவீங்களா, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கீங்களா நீங்க? தேங்க்ஸ் டி, நீ நல்ல ஐடியா கொடுத்த. நீ வெறும் வாய் மட்டும்தான், உனக்கு எந்த ஐடியாவும் தெரியாது. எம்மா தாயே, முன்னாடி எல்லாம் உன் கூட நான் சேர்ந்து ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். ஏதாவது ஐடியா கொடுப்பேன். இப்ப எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் உன் கூட ஜெயில வந்து உட்கார்றதா? 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மீட்டிங்ல நான் இல்ல. ஓகே, வர மகேஷ், ரொம்ப தேங்க்ஸ். அடியே, ஐடியாவும் கொடுத்து மாத்திரையும் கொடுத்து அமைச்சிருக்கியே. அவ மாமியாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா முதல்ல கியூஸ் நீ தான், தெரியும்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அவ பாத்துப்பா. இறங்காது. அவர் காணாம போறதுல இருந்து எனக்கு தலையெல்லாம் வலி.